உணவு கலாச்சாரம் மாறி போச்சு பாருங்க. நீங்க ஆரம்பத்துல வந்து உட்கார்ந்து போது சுறுசுறுப்பா தான் உட்கார்ந்தோம். நேரம் ஆக ஆக இடுப்பை கெடுத்துருது. அப்புறம் என்ன செய்ய, ஒத்த கையை ஊண்டுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு 2 கையும் ஊண்டுனோம். கடைசியா ஒண்ணும் முடியல, 2 காலையும் நீட்டி அப்புறம் விழுந்துதான். நாட்டுல மனுஷன் உட்கார்ந்து இருக்கணும்னா முதுகெலும்பு ரொம்ப முக்கியம். முதுகெலும்பு நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆனாலும் நாட்டோட முதுகெலும்பு வேளாண்மை என்ற விவசாயம், உழவு தொழில். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பாடியதாக நம்ம எல்லாம் படிக்கிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், கையகல இடம் இருந்தாலும் வித்துறாதீங்க, உழுதுட்டே இருக்கு. ஒரு காலம் உங்களுக்கு, எதிர்காலம் உங்க கையில இருக்கு. நீங்க தான் உலகத்துல உலக பணக்காரர்களை முதலாவது இடத்துல இருக்க போறீங்க. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. அதுக்காகத்தான் வள்ளுவர் பாடுறாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மத்தவெல்லாம் என்ன செய்வாரா? உங்களை மாதிரி உண்டுமா? நீங்க தான் தெய்வம், நீங்க தான் நல்லவர், நீங்க தான். பொய்யா சொல்றது என்ன தேவை? ஏன்னா அவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் பின்னாலே பொய் சொல்லி தெரியணும்னு நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு. பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். யாரு காசு கொடுக்குறானோ அவனை புகழ்றேன். எதுக்கு கொடுக்குறேன், ஏன் கொடுக்குறேன், நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாது நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார்கள். உலகத்துல எத்தனையோ வரலாறுகள் நாம் படிக்கும் போதெல்லாம் எவ்வளவு பாடங்கள் இருந்தது, எப்படி இருந்தது. ஆசிரியர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாத மாணவர்களை வீடு தேடி வந்து கூட்டிட்டு போன காலம் இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரலைன்னா ரொம்ப சந்தோஷத்தோட போற வாத்தியார்கள் இருக்கிறாங்க.